என்னடா ஃபேனை காட்டுறானே அப்படின்னு தள்ளிவிட்டு போயிடாதீங்க. இதை முழுசாக கேளுங்க. இதை முழுசாக கேட்டதும் உங்களுக்கும் உங்கள் அப்பாவோட ஞாபகம் வந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை இதே மாதிரி அப்பா மேலே பாசம் வச்சுருக்க உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஆமாம், எதுக்கு இந்த ஃபேனை காட்டுறேன் அப்படின்னா ஒரு காலகட்டத்தில் 16 மணி நேரம் பவர் கட்டு எல்லாருமே ரொம்ப நொந்து நூடுல்ஸ் ஆகிருப்போம். அப்போல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டு வர போது அப்பா வீட்டில் கரண்ட் இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையில் வருவோம். நைட்டு தூங்கும் போதெல்லாம் அந்த ஃபேன் ஓடாது. நமக்காக நம்ம அம்மா அப்பா வந்து விசிறியில் விசிறிட்டு இருப்பாங்க. அப்போப்பட்ட காலகட்டத்தில் அந்த நேரத்தில் கூட அந்த ஃபேன் ரிப்பேர் ஆனால் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். எங்கள் வீட்டில் டிவி, ரேடியோ, ஃபேன்னு எல்லாமே எங்கள் அப்பா தான் ரிப்பேர் பார்ப்பாப்புல. எங்கள் வீட்டுக்கு மட்டும் இல்லை, எங்கள் சொந்தக்காரங்க, ஃப்ரெண்டு, அக்கம் பக்கம் எல்லாத்துக்குமே. அப்படி ஃபேன் மாட்டும் போது என் தம்பி விளாட ஓடி போயிடுவான். மூத்த பையன் தான் அவன் முக்கியமான பையன் அப்படின்னு பிடிச்சி உட்கார வச்சுருவாங்க. நானும் வேண்டாம் வெறுப்பா அந்த ஸ்டூலை பிடிச்சிட்டு நிற்பேன். எங்கள் அப்பா வேர்க்க கத்துவார், ஏய் கவனத்தை எங்கே போயிட்டா அப்படின்னு. சீரியஸ்லி ஏன் இந்த வீடியோ அப்படின்னா, நீ காலைல இந்த ஃபேன் நின்றுச்சு, என்னடா அப்படின்னா கண்டென்சர் போயிருக்கோம் அப்படின்ற ஒரு வழக்கமான குருட்டு இதில் போயிட்டு கண்டென்சர் வாங்கிட்டு வந்துட்டேன். வாங்கிட்டு மேலே ஏறலாம் பார்க்குறேன். டெஸ்ட்டை தேடி பிடிச்சி எடுத்து மேலே ஏறுனா கண்டென்சர் பக்கத்தில் இருக்க அந்த மெயின் சப்ளைக்கு வர்ற அந்த கேபிள் இருக்குல்ல, அந்த ஒயர் வந்து டிஸ்கனெக்ட் ஆகிருக்கு. லைட்டாக அது துண்டாயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எலியோ பள்ளி அடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ அதை கனெக்ட் பண்ணுறேன். அப்போ நான் ஏறுறேன். அரசி பிடிச்சிக்கிறான். அப்பா நான் பிடிச்சிக்கிறேன், அப்பா நான் பிடிச்சிக்கிறேன் அப்படின்றா. எனக்கு அப்படியே எங்கள் அப்பாவோட ஞாபகம் தான் வந்துச்சு. அந்த மனுஷனுக்கு நம்ம வேண்டா வெறுப்பாக பிடிச்சோம். ஆனால் இன்னைக்கு நம்ம பிள்ளை நமக்கு இவ்வளோ ஆசையாக பிடிச்சி விழுந்துடாதுன்னு சொல்லும்போது அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. எங்கள் அப்பாவை நினச்சி பார்த்தேன். ஸோ இந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் கற்றுக்கிட்டேன் அப்படின்னா அது எங்கள் அப்பானால தான். இதே மாதிரி நீங்கள் உங்கள் அப்பாட்ட கற்றுருப்பீங்கல்ல, என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்ன மாதிரியான நிகழ்வுகளை நீங்கள் இந்த வீடியோ கேட்கும்போது ஞாபகத்துக்கு வந்துச்சு அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி. टाइगर का हुक्म।